அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்த்துலாங்க. 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இவ்வளவு நாள் குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தார், இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருந்தார். அவரு இப்போ 8ஆம் இடத்துக்கு வர போறார். அதுக்கு என்ன பலன்? குரு பகவான் உங்க ராசிக்கு யாரு? குரு பகவான் உங்க ராசிக்கு என்னென்ன வீட்டுக்கு அதிபதி? அவர் 8ல உச்சமாக போறார், என்ன பலனை செய்வார்? அவர் எங்க பாக்குறார், என்ன பலனை செய்வார்? எல்லாத்தையும் இந்த பதிவில் நான் சொல்றேன். 2ஆம் தேதி ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகத்துக்கு வந்து கடக ராசியில ஒரு 5 மாசம் இருப்பாருங்க. 5 மாசம் இருந்துட்டு அக்டோபர் மாசம் கடைசி நாள் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாருங்க. சிம்ம ராசியில ஒரு 3 மாசம் இருப்பாருங்க. 3 மாசம் இருந்துட்டு அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் 24ஆம் தேதி திருப்பி கடகராசிக்கு வருவார். கடகராசிக்கு வந்துட்டு திருப்பி ஒரு 5 மாசம் அங்க இருப்பார். பைனலா கடகத்தை விட்டு குரு பகவான் வெளியே போவாருங்க. குரு பகவான் உங்க ராசியோடைய அதிபதிங்க. உங்க ராசிக்கு அவர் தான் தலைவன். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் இந்த குரு பயிற்சியோடைய ஹீரோவே நீங்க தான். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியே குரு பகவான் தான். இந்த குரு பயிற்சியால மிகப்பெரிய ஆதாயம் அடைய போறது இந்த 2 ராசி. ஏனென்றால் உங்க ராசிநாதன் உச்ச நிலையை அடைய போறார், பூமிக்கு நெருக்கத்துல வரார். அவருடைய ஒளி பிம்பங்கள் பூமியில விழப்போகுது. எப்பவுமே இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கட்டும், குரு பகவான் உச்சமாகும் போது, ஆட்சியாகும் போது, உங்க ராசியிலேயே உட்காரும் போது, தனுசுல உட்காரும் போது, மீனத்துல உட்காரும் போது உலகம் பொருளாதாரத்துல மிக சிறப்பாக இருக்கும். சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை டோட்டலா கெடுகிறார், உலக பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறார். குரு பகவான் இந்த உலக பொருளாதாரத்தை, இந்த உலக மக்களை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாருங்க. அப்படியே அந்த கெடுக்கிறத அந்த சப்போர்ட் பண்ணி அதை கெடுக்க விடாம தடுக்கிறாருங்க. அப்பனா நீங்க எவ்வளவு பெரிய கொடுத்து வச்சவங்க பாருங்க. தனுசு ராசிக்கு உங்க ராசி அதிபதி உச்சமாகிறார். அப்ப உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பாருங்க. 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். 8ஆம் இடத்துல உச்சமாகிறதால என்ன நடக்கும்? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், எதிர்பார்க்காத சம்பவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத திருப்பங்கள். திருமணம் ஆகாதவங்களுக்கு திடீர்னு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல, திடீர்னு கல்யாணம் ஆகலன்னா என்ன வந்து கேளுங்க. குழந்தை இல்லை, 10 வருஷமா குழந்தை இல்லை, 15 வருஷமா குழந்தை இல்லை, திடீர்னு குழந்தை வரும். உங்க வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். 8ஆம் இடம் என்பது நினைச்ச கூட பார்க்காம அவங்களுடைய தகுதிக்கு மீறி செயல்படக்கூடிய விஷயம் பணபரஸ்தானம். ரொம்ப நாள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு சீப்போன்னு விட்டுட்டேன். இந்த கம்பெனில வேலை கிடைக்கணும்னு விட்டுட்டேன். அரசு வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணினே இருந்தேன், விட்டுட்டேன். திடீர்னு உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்லுவேன். நான் என்னுடைய பல வேற வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. 11 ராசிக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், வேற வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு தசாபுக்தி உங்க ஜாதகம் ஒத்துழைச்சா இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நன்மையை செய்யும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு ஸ்பெஷலா என்ன சொல்ல போறேன்னா, நீங்க எப்படி வேணாலும் இருங்க, யாரா வேணாலும் இருங்க, கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்களாக இருக்கட்டும், பெரிய அம்பானி கூட தனுசு ராசி தான், முகேஷ் அம்பானி தனுசு ராசி தான், அவரா வேணா இருக்கட்டும், எதிர்பாராத திருப்பு முனைகள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இது மட்டும் கன்ஃபார்ம். எதிர்பாராத டர்னிங் பாயிண்ட்னு சொல்றோம் பாருங்க, டர்னிங் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா மற்ற ராசிகளுக்காம் குரு பகவான் வேற. எப்பெல்லாம் வந்து இந்த மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் குரு பகவான் பவர் ஆகுறாரோ அப்பெல்லாம் நீங்க மிகப்பெரிய ஆதாயத்தை அடையிறீங்க. கிட்ட 15 வருஷமா நான் அதை நோட் பண்ணின்னு இருக்கிறேன், ரைட்டுங்களா? சோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும். எதெல்லாம் நீங்க ஒரு பெருசா நினைச்சுன்னு இருந்தீங்களோ, எதெல்லாம் நீங்க ஒரு பெருசா சாதனையாக நினைச்சுன்னு இருந்தீங்களோ, எதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சுன்னு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கும். திடீர் பயணங்கள், திடீர் இடமாற்றம், வீடு மாறுறது. இப்ப நீங்க ஆல்ரெடி வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போவீங்க. நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு வீடு இருக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு கார் இருக்கும். ஆனா எதிர்பார்க்காத விஷயமா நீங்க வேற இடத்துக்கு போற மாதிரி இருக்கும்.
உள்நாட்டுல இருக்கிறீங்க, திடீர்னு வெளிநாட்டுக்கு போற மாதிரி இருக்கும். வெளிநாட்டிலேயே இருந்துட்டு எப்படா சாமி உள்நாட்டுக்கு வரலாம், துபாயில இருந்து எப்போ சாமி உள்நாட்டுக்கு வந்து குடும்பத்தோட இருக்கலாம், அபுதாபில இருந்து எப்போ வந்து இங்க இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட். இடத்த மாத்தி விட்டுருவாரு. மே மாசத்துல இருந்தே இடத்த மாத்தி விடுவாரு. மே மாசத்துல இருந்தே உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. இன்னொன்னு மிகப்பெரிய குருபலம், உச்ச குரு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொன்னேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா வீடு வாங்க வச்சிருவாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவார். இந்த காசை வரக்கூடிய இந்த குரு பயிற்சி சேர்க்கவும் வைப்பார். இல்ல மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, காசு சம்பாதிக்கிறது செகண்ட். ஆல்ரெடி நிறைய கடன் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு கடந்த காலத்துல 7.5 சனி நடந்தது, ரைட்டுங்களா? நிறைய பேரு பெரிய கடன் ஆயிட்டீங்க அந்த டைம்ல, 7.5 சனி டைம்ல. அந்த கடன் எல்லாம் டோட்டலா அப்படியே கம்ப்ளீட்டா தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தனுசு ராசி அன்பர்கள் இந்த எலெக்ஷன்ல நின்னாங்கன்னு வைங்க, சக்சஸ் தான். காசு வரும், பதவி வரும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும், குடும்பத்துல ஒரு சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. நீங்க எவ்வளவுதான் அடிச்சுட்டு இருந்தாலும், கணவன் மனைவி எவ்வளவுதான் அடிச்சுட்டு இருந்தாலும், அப்பா அம்மா எவ்வளவுதான் அடிச்சுன்னு இருந்தாலும், அண்ணன் தம்பி கூட, மாமா மச்சானோட யாரோட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருங்க. உங்க ஆபீஸ்ல, உங்க தொழில் பண்ற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்கும். 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனம், செல்வம். இத வந்து குரு பாக்குறாரு. செல்வத்தை கொடுப்பாரு, குடும்பத்தை சுபிக்ஷமா வச்சுன்னு இருப்பாரு, உங்களை ஜாலியா என்ஜாய் பண்ண வைப்பாரு, நல்லா படிக்க வைப்பாரு. நல்ல இந்த தனுசு ராசி பசங்க, விருச்சிக ராசி பசங்க எல்லாம் நல்ல மார்க் எடுப்பாங்க பாருங்க. எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் யோகராக வருகிறாரோ இந்த குரு பயிற்சி தனுசு ராசி, மீன ராசி, மேஷ ராசி, விருச்சிக ராசி, இந்த ராசிக்கெல்லாம் கடக ராசி, சிம்ம ராசி, இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய ராசியை தவிர்த்து மிச்ச ராசிகளுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்வார். ஏன்னா மிச்ச ராசிகளுக்கு எல்லாம் குரு பகவான் யோகராக வருவார். அந்த யோகர் உச்சநிலையை அடைவது பெரிய விஷயங்க, ரைட்டுங்களா? இன்னொன்னு, ஏதோ பெரிய கடந்த காலத்துல பெரிய வியாதியில இருந்தீங்க, அது தீந்துரும். பெரிய வம்பு வழக்குல இருந்தீங்க, தீந்துரும். எல்லாம் சொல்லக்கூடாது, சொல்றேன். ஏதோ ஒரு இத்தனை நாள் உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்குதுன்னு வைங்க, அதை கண்டுபிடிக்காமயே இருந்தீங்கன்னு வைங்க, அதை கண்டுபிடிப்பாங்க. இப்போ கண்டுபிடிச்சு அதுக்கு மெடிசன் கொடுத்து அதை சரி பண்ணிடுவோம். நீங்க உடனே என்ன சார் குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆச்சு, 8ல வேற குரு பகவான் வராரு, திடீர்னு எனக்கு ஒரு வியாதின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வியாதி உடம்புக்குள்ளேயே இருக்கிறது சாதனை கிடையாது, அது தெரியாம இருக்கிறது சாதனை கிடையாது. அது தெரிஞ்சு அதை கியூர் பண்றதுதான் பெரிய விஷயம், நல்ல விஷயம், அதுதான் சாதனை, ரைட்டுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் திருப்பு முனை, எதிர்பார்க்காத திருப்பங்கள். ஏனென்றால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தை பாக்குறாரு, 2ஆம் இடத்தை பாக்குறாரு. முக்கியமா இந்த எதிர்பாராத திருப்பம் எல்லாருக்கும் நடக்கும்னு சொன்னதுக்கு ரீசன், 8ஆம் இடத்துக்கு இந்த உச்ச குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு, விருச்சிகத்தை பாக்குறாரு. எப்பெல்லாம் உங்களுக்கு விருச்சிகத்தை குரு பகவான் பாக்குறாரோ அப்பெல்லாம் நீங்க எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பாராத தனவரவையும் தனுசு ராசி அன்பர்கள் பெறுறீங்க. இதுதான் விஷயம். ஒரு ராசியோடைய பயிற்சி பலன்லயும் அந்த ராசி என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க அனுபவிப்பாங்கன்றத இது பண்ணியிருப்பேன். ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய பணம் பண்ணுவீங்க. இதுல என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டு உலக பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் பண்ணுவீங்க. இதுல என்னன்னா, என்ன ஒரு ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்ல பங்கு வர்த்தகத்துல பண்ணவே கூடாதுன்னு வைங்களேன். ஸ்டாக் மார்க்கெட்ல அவர் ஈடுபடவே கூடாது, இந்த பிட்காயின் ஸ்பெகுலேஷன் துறையில அவர் இருக்கவே கூடாதுன்னு அவர் ஜாதகம் சொல்லிச்சுன்னு வைங்களேன். அவர் இப்போ ஜூன் மாசத்துக்கு மேல அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போறாருன்னு வைங்களேன், நல்லா சம்பாதிப்பார். நல்லா சம்பாதிச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு தனுசு ராசிக்கு போய் நான் ஜாதகம் பாக்குறேன்னு வைங்களேன், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளவே போக கூடாதுன்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் 2 வருஷம் முன்னாடி சூப்பரா சம்பாதிச்சேன் சார், நீங்க சொல்றது தப்பு சார்னுவாங்க. உங்க ஜாதகத்திலேயே இல்லைனாலும், உங்க ஜாதகத்துல அனுமதிக்கவே இல்லைனாலும் இப்ப நீங்க சம்பாதிப்பீங்க. அதையே நீங்க உதாரணமா வச்சுன்னு இருப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்க ஜாதகத்துல ஸ்டாக் மார்க்கெட் இருக்குதுன்னு வைங்களேன், சூப்பரா சம்பாதிப்பீங்க. அதுல பிரச்சனையே கிடையாது. இந்த காலகட்டம் அதுக்கும் கை கொடுக்கும். ஆனா உங்க ஜாதகத்துல இல்ல, இப்ப நல்லா சம்பாதிச்சதை உதாரணமா வச்சுக்கின்னு அப்புறம் அதே மாதிரி பண்ணின்னு இருப்பீங்க. இதுதான் விஷயம், ரைட்டுங்களா?
தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்க ராசிநாதன் உச்சமாவறதால ரொம்ப பிரமாதமா இருக்குது. 8ஆம் இடத்துல உச்சமாவறத பத்தி பிரச்சனையே கிடையாது, நெகட்டிவே கிடையாது. அவரு இவ்வளவு நாள் 7ல இருந்ததுதான் தப்பு. குரு பகவான் 6ல இருந்ததும் தப்பு. கடந்த காலத்துல உங்களுக்கு ஒரு 2 வருஷமா குருவால நன்மையே நடக்கல, சனியால தான் நன்மை நடந்துன்னு இருந்தது. அவர் 6ல இருந்ததும் தப்பு, 7ல இருந்ததும் தப்பு. 8க்கு வந்து இப்போ உச்சமானது நல்ல விஷயம். வெறும் 8க்கு வந்திருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவ் தான். வெறும் 8க்கு வந்திருந்தா நெகட்டிவ். ஆனா 8ல உச்சமா ஆகுறார், பவர் ஆகுறார், அப்போ அது நெகட்டிவ் கிடையாது. நான் வேற ராசி கூட சொல்லியிருக்கேன், 8ஆம் இடத்துல குரு வரதால நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. உங்க ராசியோடைய கதை வேற. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே அவர் தான். அவர் அங்க பவர் ஆகுறதால உங்க ராசியும் இங்க பவர் ஆகும். ஒண்ணும் கிடையாது. இப்ப மீன ராசிக்கு ஜென்ம சனி நடந்துன்னு இருக்கு. அந்த ஜென்ம சனி நடக்கக்கூடிய அந்த ராசிக்கு இந்த குரு பகவான் உச்சமாவற 5 மாசம் டைம், அடுத்த வருஷம் 5 மாசம் டைம் நன்மை நடக்கும். அப்போ எதுவுமே நடக்காத 7.5 சனி, அஷ்டமத்து சனி நடக்காத உங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை நடக்கும்னு பாத்துக்கோங்க. ஆக மொத்தத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்குது. உங்களுக்கு தசாபுக்தி நன்றாக இருந்தா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. உங்களுக்கு ஜாதகம் நன்றாக இருந்தாலும் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. அதுதான் பேஸ். தசாபுக்தி ஜாதகம் தான் பேங்க்ல பணம் இருக்கிற மாதிரி, புரியுதுங்களா? தசாபுக்தி நல்லா இல்லாம, ஜாதகம் நல்லா இல்லாம, நான் இப்ப இவ்வளோ பெருசா சொன்னேன், இவ்வளோ ஆஹா ஓஹோன்னு சொன்னேன். தசாபுக்தி நல்லா இல்லைன்னா, ஜாதகம் நல்லா இல்லைன்னா பேங்க்ல பணமே இல்லாத மாதிரி தான். ஏடிஎம் கார்டுல போட்டீங்கன்னா, மிஷின்ல போட்டீங்கன்னா பணம் இல்லைன்னு வரும். அதே மாதிரிதான் பலனும் ஆயிடும். ரைட்டுங்களா? உங்களுக்கு தசாபுக்தி நன்றாக இருந்தால் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம், எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? தனுசு ராசிக்கு இந்த பதிவுல குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.